ஒரு பச்சை பசுமையான கிராமத்தின் ஓரத்தில் ஒரு அழகான தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தான் நம்ம கதையின் 4 நண்பர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எப்போதும் ஏதாவது சத்தம் போடும், ஆனால் நல்ல மனசு கொண்ட நாய் ராக்கி. தன்னை ரொம்ப புத்திசாலி நினைக்கும், ஆனால் கொஞ்சம் ஓவராக பேசும் பூனை மீனா. எதற்கெடுத்தாலும் பயந்து பயந்து பேசும், ஆனால் மிக புத்திசாலியான முயல் கூற்று. மேலும் எப்போதும் குவாக் குவாக்னு பேசிக்கொண்டே இருப்பதால் மற்றவர்களை கன்ஃபியூஸ் பண்ணும் வாத்து டக்கி. ஒரு நாள் காலையில் ராக்கி, இன்னைக்கு நான் தோட்ட காவலன் என்று சொல்லி திடீரென்று விசில் அடிச்சு எல்லாரையும் எழுப்ப தூங்கிக் கொண்டிருந்த மீனா, இந்த நாய் எப்போதும் எனக்கு அலாரம் தான் முணுமுணுத்தது. அதே சமயம் குட்டு பயந்துகிட்டு, ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சா நடுங்க. டக்கி மட்டும் குவாக், கால உணவு நேரமா சந்தோஷமா குதிச்சது. அப்போ தோட்ட உரிமையாளர் பாட்டி வந்து, இன்று என் முக்கியமான கேரட் விழா, யாரும் தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு சொல்லி போனாரு. இதை கேட்டவுடன் குட்டுவுக்கு கண்ணு ஜொலிச்சது. ஏன்னா கேரட் அவனோட உயிர் மாதிரி. ஆனால் அதே நேரத்துல மீனா, கேரட் விழாவா, அதுல ஏதாவது ரகசியம் இருக்குன்னு டிடெக்டிவ் மாதிரி பேச, ராக்கி, நான் இருக்கேன், யாரும் கேரட்டை தொட முடியாதுன்னு மார்பு தட்டி சொன்னான். டக்கி குவாக், நான் உதவி பண்றேன்னு சொல்லி எதுக்கு உதவி பண்றேன்னு தெரியாம ஓடினான். மதியம் ஆகும்போது திடீரென்று தோட்டத்திலிருந்து கிரஸ் கிரஸ்ன்னு சத்தம் வர, ராக்கி, திருடன் அன்னு கத்தி ஓட, மீனா மரத்திலிருந்து குதிச்சு, அமைதியா இருங்க, நான் விசாரிக்கிறேன்னு சொல்ல, குட்டு பயத்துல ஒரு புதரில் ஒளிந்து கொண்டு, என் கேரட் போயிடுமா அன்னு நினைத்து கண் கலங்க, டக்கி மட்டும் அந்த சத்தம் வந்த இடத்துக்கு போய் குவாக் குவாக் சத்தம் போட்டு எல்லாரையும் இன்னும் குழப்பினான். அப்போ தெரிய வந்தது என்னன்னா, அது திருடன் இல்ல, பாட்டியோட குட்டி ஆடு கேரட்டை கடிச்சுக்கிட்டே இருந்தது. இதை பார்த்து ராக்கி வெட்கப்பட்டு சாரின்னு சொல்ல, மீனா, நான் சொன்னேன்ல அவசரப்படக்கூடாதுன்னு பெருமையா பேச, குட்டு நிம்மதியா மூச்சு விட, டக்கி குவாக், நாமெல்லாம் ஹீரோஸ்ன்னு சொல்லி கைதட்ட முயற்சி பண்ணி கீழே விழுந்தான். ஆனால் காமெடி இங்க முடிவில்லை. மாலை நேரத்தில் உண்மையிலேயே ஒரு குரங்கு கூட்டம் தோட்டத்துக்குள் வந்து கேரட்டை தூக்க இந்த நால்வரும் சேர்ந்து ஒரு திட்டம் போட்டார்கள். ராக்கி ஓடி குரங்குகளை திசை திருப்ப, மீனா மரத்திலிருந்து கட்டளை போட, குட்டு ரகசிய சுரங்க வழி காட்ட, டக்கி சத்தம் போட்டு எல்லாரையும் பயமுறுத்த, இந்த குழப்பமான ஆனால் வேடிக்கையான திட்டம் வேலை செய்தது. குரங்குகள் ஓட, பாட்டி சந்தோஷத்தில் எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாரு. குட்டுவுக்கு பெரிய கேரட், ராக்கிக்கு எலும்பு, மீனாவுக்கு பால், டக்கிக்கு எதுவும் இல்ல. அதனால டக்கி குவாக், அடுத்த விழா நான் தான் நடத்துவேன்னு சொல்லி எல்லாரையும் சிரிக்க வைத்தான். அந்த நாளிலிருந்து அந்த தோட்டம் சிரிப்பும் நட்பும் நிறைந்த இடமா மாறி, நால்வரும் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அறிவு, தைரியம், ஒற்றுமை, கொஞ்சம் முட்டாள்தனமும் இருந்தா வாழ்க்கை ரொம்ப ஜாலியா இருக்கும்.